உங்களுக்கு கொடுத்திருக்கிற போஸ்டிங், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உயர்வு, அதிகாரம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை அடக்குவதற்காக அல்ல. அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறது சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக மட்டும்தான், கர்த்தர் மகிமைப்படுறதுக்கு மட்டும்தான். நீங்க அதிகாரத்தை கையில் எடுத்துக்கூட நீங்க ஒவ்வொருத்தரையும் இப்படி நம்ம பரிசுத்தவான்களை வாசித்தா லைனா எல்லாருமே என்னதான் பண்ணாங்கன்னா அதிகாரத்தை கையில, நோவா பேழையை கட்டிட்டு இருக்காரு, வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால் எல்லாருடைய வாயை கட்டுறேன்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சிருப்பாரா? அதிகாரத்தை கையில் எடுக்கவே இல்லை. அதிகாரத்தை கையில் எடுக்கவே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும், ஆண்டவரே என் கையில பவரை, நான் என் பவரை யாருக்குமே சாகிற வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது. கேட்கல? நல்லா நிறைய பேருக்கு சத்தமா வரல, சத்தமா சொல்லுங்க ஆமேன். சொல்லுவீங்களா? ஆமேன். பஸ்ல ஏறி உட்காந்து இருக்கும் போது ஒருத்தர் காலை மிதிச்சிட்டாரு அப்படின்னா, நான் பென்ஸ் கார்ல போற வேண்டியவன், நான்லாம் ஆடி கார்ல டிராவல் பண்றவன், என்னையே வந்து காலை மிதிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம மனசுல தோணிடக்கூடாது. நீ ஆடி கார்ல போறது யாருக்கு தெரியும்? அது நமக்குரியது. நம்ம போய் அங்க கத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் கேட்கல. ஒரு ரோட்ல தள்ளுவண்டியில ஒரு இட்லி சாப்பிட்டு இருக்கும் போது யாராவது வந்து நம்மளை ஒடி மேலே கீழே ஏற இறங்க பார்க்கும்போது நமக்கு உடனே வலிக்க கூடாது. அங்கேயும் சாப்பிடுவோம் இங்கேயும் சாப்பிடுவோம். நமக்கு ஆண்டவர் அந்த கிருபை தந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். என் பவரை எங்கேயுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா அதிகாரமும் யார் கையில இருக்குன்னா கர்த்தர் கையிலே இருக்கு. ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லா அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு ஆண்டவரே. பவர் உங்க கையில தான் ஆண்டவரே இருக்குது. என்னுடைய மெயின் உங்க கையில தான் ஆண்டவரே இருக்குது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கையில. எல்லாரும் சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் நிறைய இடத்துல என் பவரை யூஸ் பண்ணி நான் தோற்று போனது உண்மை ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என் பவரை நான் ஒரு நாள் யாருக்கு முன்னாடி காமிக்க, என்னுடைய பலத்தை நான் யாரு முன்னாடி காமிக்க விரும்பல. ஹல்லேலூயா. என்னை உயர்த்துவீர், எனக்கு இன்னும் அதிகாரத்தை தருவீர். ஆனா நான் வளர 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 தாழ்ந்து மட்டும்தான் ஆண்டவரே இருப்பேன். தாழ்ந்து மட்டும்தான் ஆண்டவரே இருப்பேன். சொல்லுங்க, ஏன்னா எனக்கு உயர்வை தந்தது நீர், எனக்கு கிருபை தந்தது நீர். ஹல்லேலூயா. கிருபையினாலே, கிருபையினாலே, கிருபையினாலே